கைஸ், ஜாவா செல் நேம் கோர்ஸில் நம்ம செஷன் நம்பர் 10ல் இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம இன்னொரு ஸ்ட்ரிங் லாஜிக்கல் ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம என்ன பண்ணணும், பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாலிண்ட்ரோம் அப்படின்னா என்ன? ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள். இப்போது மலையாளம் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நீங்கள் ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணாலும் உங்களுக்கு சேம் அதே ப்ரொனன்சியேஷன் தான் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ ரிவர்ஸ் பண்ணாலும் நம்மளுக்கு சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, டேட். இப்போ நான் ரிவர்ஸ் பண்ணாலும் எனக்கு டிஏடின்னு தான் வரும் இல்லையா? ஸோ அப்போ இந்த வேர்டு என்னது? இட் இஸ் அ பாலிண்ட்ரோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு 2 வேர்டு சொன்னேன். இப்போ நம்ம இதை வந்து ஸ்கிரிப்ட் எழுதி செக் பண்ண போகிறோம். ஓகே, பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பாலிண்ட்ரோமா இருக்கா இல்லையா செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ அந்த ரிவர்ஸை ஸ்ட்ரிங் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்ட் எழுத போகிறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து ஃபார் லூப் இனிஷியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு கேரக்டராக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இதுலேருந்து நம்ம எடுக்க போகிறோம் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ கேரக்ட் ஆஃப் ஐன்னு கொடுத்துருக்கோம். அப்போ கேரக்ட் மெத்தட் என்ன பண்ணும், என்ன இண்டெக்ஸ் பொசிஷன் வருதோ அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூவை நம்மளுக்கு 1 by 1 கெட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் லூப் முடிகிற வரைக்கும். ஸோ இப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஸ்ட்ரிங்கு லென்த்து -1. லென்த்துனா எத்தனை வரும்? ஸோ இது 1 2 3 4 5 6 7 8 9 9 வரும். லென்த்துன்றது 9என்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். -1 அப்படின்னா 8 வரும் இல்லையா? ஸோ இப்போ 8th இண்டெக்ஸ் பொசிஷன் நம்மளுக்கு m இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் இந்த சி வேரியபிளில் எம்ன்ற வேல்யூ ஸ்டோர் ஆகும். இப்போது இந்த வேல்யூ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ எப்படி ஸ்டோர் பண்ண போகிறேன், இந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் என்ன இருக்கும், ஐயோட வேல்யூவில் வந்து 8ன்ற ஒரு நம்பர் இருக்கும். ஸோ 8 அப்படின்றது ஒரு இண்டெக்ஸு. ஸோ 8th இண்டெக்ஸ் பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து இதில் சேவ் ஆகும் இல்லையா? ஸோ அடுத்தது பாருங்கள், ரிவர்ஸ்னு ஒரு வேரியபிள் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நம்ம எம்டி ஸ்ட்ரிங் வந்து வேல்யூவாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அந்த சியில் இருக்கக்கூடிய எம்ன்ற வேல்யூ இங்கே வரும், ப்ளஸ் ரிவர்ஸ் கூட அது கன்கேடினேட் ஆகும். அதுக்கப்புறம் கன்கேடினேட் ஆன வேல்யூ நம்மளுக்கு இங்கே ஸ்டோர் ஆகும். ஓகே, ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் நம்மளுக்கு எம்ன்ற ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ அடுத்தது பாருங்கள், செகண்ட் ஐட்ரேஷன். இப்போது ஐயோட வேல்யூ நம்ம வந்து 8ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஐயோட வேல்யூ கரண்ட்டாக 8ன்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு டிக்ரிமெண்ட் ஆக போகுது, I மைனஸ். ஸோ 8 - 1 = 7. அப்போ ஐயோட வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆகும், 7 ஆகிடும் இல்லையா? இப்போ திரும்ப கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் செக் பண்ணும்போது ட்ரூ கண்டிஷன். இப்போ திரும்ப உள்ளே வரும். இப்போ கேரட் மெத்தடில் நம்ம ஐ கொடுத்துருக்கோம். ஐயோட வேல்யூ என்ன, 7. அப்போ 7th இண்டெக்ஸ் பொசிஷன் நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குது, ஏ இருக்குது. அது இங்கே ஸ்டோர் ஆகும். அந்த வேல்யூ இங்கே வரும். ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் ஐட்ரேஷனில் இதை ரிவர்ஸ்ன்ற வேரியபிளை நம்ம எம்ஐ கன்கேடினேட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ இது கூட இந்த ஏன்ற வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆகும், ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி என்ன நடக்கும், இங்கே டிக்ரிமெண்ட் ஆகி ஒன்ஸ் இந்த லூப் நம்மளுக்கு ஃபால்ஸ் கண்டிஷன் மெட் பண்ணப்போ லூப்பு பிரேக் ஆகிருக்கும். ஸோ அந்த பிரேக் ஆன டைமில் இந்த ரிவர்ஸ்ன்ற வேரியபிளில் நம்மளுக்கு என்ன ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா, எக்ஸாக்டாக இந்த நம்ம என்ன வேல்யூ கொடுத்தோமோ அது ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சின்ன இஃப் கண்டிஷன் ஒன்று ஆட் பண்ணி இது வந்து பாலிண்ட்ரோமா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். சரியா? ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன். இஃப் நம்ம ரிவர்ஸ் பண்ணோம் இல்லையா ஒரு வேரியபிள், இப்போ அந்த வேரியபிளில் தானே இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு. இதுவும் நம்ம ஒரிஜினல் இன்புட்டட் வேல்யூ இருக்குல்ல, அதுவும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். இப்போ இது ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நான் அந்த இஃப் கண்டிஷன் என்ன கொடுக்குறேன், பாலிண்ட்ரோம் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நான் எல்ஸ் பிளாக்ல இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நாட் அ பாலிண்ட்ரோம் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன்.
ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். அவுட்புட்டை பாருங்கள். ஸோ பாருங்கள், நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங் வந்து ஒரு பாலிண்ட்ரோம் தான். சரியா? இப்போ நான் வேறு ஏதாவது ஒரு வேர்டு தரேன். இங்கே டிஏடி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, டிஏடி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணாலும் எனக்கு டிஏடி தான் வரும். கரெக்டாக? ஸோ பாருங்கள், இப்போ பாருங்கள் பாலிண்ட்ரோம். ஓகே, இப்போ நான் வேறு ஏதாவது ஒரு வேர்டு கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவான்னு கொடுக்குறேன். இப்போ நான் அதை ரிவர்ஸ் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்? இது ஒரு கம்ப்ளீட் வேல்யூஸே மாறும் இல்லையா? ஏவிஏஜே அப்படின்னு வரும் நான் ரிவர்ஸ் பண்ணால். அப்போ இது வந்து நாட் அ பாலிண்ட்ரோம். அப்போ நம்மளுக்கு இந்த எல்ஸ் பிளாக் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகே, நாட் அ பாலிண்ட்ரோம். ஸோ இது புரிஞ்சுக்க நம்புகிறேன். ஸோ இது புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட தாட்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.